நம்ம எந்த பேரு லவ் பண்ணலாம் வாசிய நம்ம லவ் பண்ணலாமா ஊத்தல நம்ம அப்பா அம்மாவெல்லாம் அவங்க 2 பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்க. நீ நானும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். அப்பா என்னப்பா இது ஆம்பளையா பொம்பளையா? ஒருவரை இந்த பக்கம் பார்த்தா தம்பி மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வேண்டாம் என்று பலமுறை உரைத்தேன். ராகு காலம் தொடங்கிவிட்டது. ராகு காலத்தில் படைத்தால் உருவமானது சரியாக வராது என்று பலமுறை உரைத்தேன். ஆனால் என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை. ஆனால் ராகு காலத்தில் படைத்ததால் ராகுகாலத்தில் படைத்ததால் ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது இது நன்மையாக பிறந்து விட்டது. ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஐயோ பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்படித்தான் செய்வார்கள். இருந்தாலும் யார் தெரியுமா? உனக்கு தம்பி. ஆமா, அவருடைய பேர் என்ன தெரியுமா? ராகு காலத்திலே பிறந்ததால் இவனுக்கு ராகு காலம். ஓ அப்பா அட லூசு பையா லூசு பையா லூசு என்ன சாவாடி சொல்றீங்க? ஆப்பையா அப்பா சொல்லு. ஆப்பையா இங்கே வாயா. ஆயா இங்கே வாயா. சரி அப்பையா வாய் மாதிரி இருக்கும். அவன் பேச்ச கேட்டு படுத்த பாரு. சொல்லு. அப்பா 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 சொல்லு. அப்போ ஏய் அப்பான்னு சொல்லு. அப்பா சொல்லு. அப்பா பையா சொல்லு. என்ன எதற்காக பச்ச ஏற்படுத்த தெரியுமா? அழகா இருக்கேன். எனக்கு கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நான் அம்மாவை இட்டுக்கணும் ஓடிடுவோம். அக்காவுக்கு துணையாக படுத்திருக்கின்றது. யாரு? உடைய அக்கா. தம்பி. அக்கா. அகாடியா நான் அகாடி அகாடி சொல்றேன். நீ தான் ஓடினே இவரை தான் துணையாக அழைத்து செல்ல வேண்டும். மகனே உன்னை ஏற்படுத்த தெரியுமா? எதற்காக? தெரியுமா? ராக காலத்திலே படைத்தார். எனக்கு ராக காலம் என்று பெயர் வைத்து விட்டு எதற்காக?
சொல்லுடா பா. ஏய், சப்த சாகர தீவை ஆளக்கூடிய தப்பு சாகரு. சத்தம் என்றால் ஏழு, சாகரம் என்றால் தீவு. அந்த சப்த சாகர தீவை ஆளக்கூடிய சுந்தரன் உபசுந்தரன் இருவரும் தேவர்களை யுத்தம் செய்கின்றார்கள். அதனால நான் தேங்காய் முட்டாய் வாங்கி தந்தோமா. தேங்காய் முட்டை வாங்கி சாப்பிட்டு அவர்கள் இருவரை அழிக்க வேண்டும். அக்காவை அனுப்புகின்றேன், அவளுக்கு துணையாக நீ சென்று வர வேண்டும். இரு அரக்கர்கள் உங்களிடத்திலே வரத்தை பெற்றார்கள். ஆகையால் இருவரையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக அழகாக பொதுமையாக அக்காவை படைத்திருக்கோம். அக்காவுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் அதற்கு துணையாக கட்டளை இடைவெளியா பிரம்மதேவன் சத்திய லோகத்தை ஆளக்கூடிய சதுர்முகன் தேவன் அல்லவா, செய்து முடிக்க வேண்டியது எங்கள் கடமை. விரைவாக சென்று வாருங்கள், அழைத்து வாருங்கள். தாத்தா சொல்றாரு, கேளப்பா, தாத்தா சொல்றாரு. அகாஜி அகாஜி நான் யாரு தம்பி. அகாஜி ஐயோ தம்பிடா. எலும்பு தாண்டி கொடுத்துடு சரியே இல்லை. நல்ல பண்ணா இது மேத பொட்டு இதா மூக்கு இதா நாய் இதுல என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவோம். நீ வேற என்னென்னவோ பண்றாங்க. அகாஜி இது மேத நெக்லஸ் இது தேங்காய் மூடித்தானா நான் தான் உள்ள பார்த்தேன். தம்பி இது மாதிரிலாம் பேசுறதுனா உன்னை சாப்பிடுச்சுருவேன். ஐயோ வாடா. என்னடா ஊத்தல நம்மள அப்பா அம்மாவெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறாங்க. நீ நானும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாம். ஐயோ இப்படிலாம் பேசுவா தம்பி. என்ன பேசுற தவிர பேசுற சரி கிடையாது. எனக்கு தம்பி நம்ம எந்த பேரும் லவ் பண்ணலாம் வாசிய. நம்ம லவ் பண்ணலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. தப்பு பழக்கம். என்ன பழக்கம்? தப்பான பழக்கம். என் செல்ல குஞ்சி, என் சேர்த்து குஞ்சி, என் வயிறு குஞ்சி, என் தவற குஞ்சி கிடையாது. இது யான் குஞ்சி. பேசுவாங்க அறிவில்லை உனக்கு. மூத்த பண்ணலா இருக்கு. சரி தம்பி வா. அழகாக பதுமையாக உன்னை படைத்திருக்கிறார். ஆமா ராகு காலத்தில் உனக்கு துணையாக என்னை படைத்திருக்கிறார். உண்மைதான் தம்பி. என் உடம்பில் உயிர் உள்ளவரை யாரும் நெருங்க முடியாது. அப்பா உரைத்த வண்ணம் எங்க செல்ல வேண்டும்? சப்ப சாகரை தீவு. சாகர தீவு. சப்ப சாகரை தீவு. அது மாதிரி பேசாது. சப்ப சாகரை தீவு. அந்த மாதிரி பேசாதன்னு சப்த சாகர தீவு. ஆலக்குடியே சுந்திரர் உபசுந்திரர் அழகாக பாடிக்கொண்டு ஆமா நதியோரோ
தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மழையை மூடுவதென்ன முயல்தானோ முயல்தானோ சென்றேன். ஆனால் எனக்கு அந்த மனப்பெண் எங்குமே கிடைக்கவில்லையே. சரி, எனக்கு ஆட்சியாக இருக்கிறது. தோட்டம் நான் விவதையாட்டம் அள்ளுவதென்ன மனதை கிள்ளுவதென்ன மணி தூங்கும் பசுப்புள்ளி ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் என்னவோ உன்னை பார்க்க பார்க்க இந்த பக்கம் அடிக்கணும் போல இருக்குது, இந்த பக்கம் பிடிக்கணும் போல இருக்குது. தெரியல கை அது மாதிரி அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நினைக்குது. இதான். பாத்தியா, இதுதான் சப்த சாகர். என்னது? பாத்தியா, அழகான 7 கடல். இந்த 7 கடல் மத்தியில அழகான ஒரு தீவு. ஆமா, இந்த கோட்டையை அமைப்பதற்காக அண்ணன் தம்பிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். இதை அழிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். சரி, கட்டளை இட்டதையா அப்பா தந்தை அல்லவா? ஆகையா இந்த கோட்டைக்குள் இருப்பவர் யார் என்று கண்டறிகிறது. சீக்கிரம் ஆகட்டும். ஏய், அண்டா சோத்து கதிபன் நான் குண்டா குலத்துல நான் குண்டா குலத்துல ஆக்கற சோத்தா ஓட தின்னுவேன். ஆக்கற சோத்தா ஓட தின்னுவேன். ஒட்டா எப்போ ஓடு என்ன யார் என்று கேட்கிறாயே? எப்படி உள்ளதானே? நீயா? தெரியுமா? இதோ தெரியுது பார், எனது நாடு சாப்டா சாகர தீவு. தாமனார் தாமனார் கேமோ இந்த நாட்டு இந்த வயதால் குதிரை.
வாடா வாடா மண்ணு ஏய், யாருடா? எங்களை யார் என்று கேட்பதற்கு முன்பாக அமருங்கள் அமருங்கள். நாங்கள் யார் என்று உங்களிடத்திலே சொல்லுகிறோம். நீ மட்டும் தான் வந்திருக்கிறாயா? சொல்றேன் இரு. வேற யாரு? அதாடி அதாடி தேடி வந்த மூலிகை காலிலே அகப்பட்டுக் கொண்டது. அப்படியா? இரு அரக்கர்களை அழிப்பதற்காக அழகான பெண்ணாக படைத்திருக்கிறார். நான் ஒண்ணு நான் தான் அனுபவிக்க முடியல. அதனால என்ன தம்பி சொல்லுடா. தண்ணீர் போக்காத சுத்திரன் என்பவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியா? உனது அங்க அசைவுகளை காட்டி அப்படியா? உனது காம பார்வையை விட வைக்க வேண்டும். நடிக்கணும். உண்மையா நடந்தது ஆவது பெண்ணாள், அழிவது பெண்ணாள், சாவது பெண்ணாள், சகலமும் என்னால். ஒரு பெண் இருந்தால் இதே இதனால் வீட்டை விற்கலாம், அது இதனால் வீட்டை கலக்கலாம் தம்பி. நீ விஷத்தவன் மட்டும் நான் கலக்க போறேன். நான் கலக்க போறேன்னு தெரியாதா? செல்வா ஐயோ, யாரு? அட போய். யாரு? யாரு? ஏய், நானு எங்க அக்காடி. 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 ஏய். யாரா நீ அகாடி திருப்பி போறடா. யாராது? எங்க அக்கா அக்கா. அட போய் மொக்கவா. என்ன அழகாக இருக்கிறாய். அடிக்கிற தேட போய் சக வச்சிருவோம். மாடி மாடி போட எனக்கு இதை பார்க்கும்போது என் மனசு எப்படித்தனமா இருக்கு. மண்ணு 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 இந்த பக்கம் எப்படி இருக்கிறது? எப்படி தெரியுமா? நான் நாடுகாலாக சென்றேன். எனக்கு இந்த மனதில் இந்த பார்த்த உடனே நீ தான் எனக்கு வேண்டும். உன்னை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். அந்த குபிர குயில் சேவலன் மாமா மயங்கிடலாம். மனது ஒரு ரமாக தேடி பாடி பாடி உன்னை அழைக்குது மாமா. அச்சி வெள்ளம் பேச்சில அச்சி வெள்ளம். மாமா மயங்கிடலாமா. மாமா மயங்கிடலாமா. குவர கோயில் தேவல பார்த்து படிக்கிறா.
ஐயா, டேய், இவன் எனக்கு வேண்டாம். இவன் இல்லை என்றால் இந்த மண்ணில் மறந்து விட வேண்டாம். சொல்லுடா. செத்துடுறேன். பங்குல ஒரு பங்காவது போடு. தம்பி பரிசு 2 வயசு செத்துறவன் நானும். தம்பி நான் போயிட்டு வரேன்டா தம்பி. ஏய், ஏய், வரீங்க. ஐயா, வேண்டாம், நீ வரலாம். உத்தரவு கூட இருக்கு. சரி, சரி. எங்க அக்காவை உனக்கு பிடிச்சிருக்குது. உனக்கு என்ன ஒரு மக்கா? உனக்கு என்ன ஒரு மக்கா ஏதோ? எங்க அக்கா கல்யாணம் பண்ண நீ எனக்கு என்ன வேணும்? ஏய், மச்சான், நான் வாயில வச்சா மச்சான், மச்சான், மச்சான். காலை பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறான். மாமா 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 எங்க அக்காவை உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒரு நிபந்தனை இருக்கிறது. எங்களுக்கு யாரும் கிடையாது. நான் இருக்கிறேன். கடைசி வரை போல காப்பாற்ற. நீ இருப்ப, இனிமேல இருப்பியோ இருக்க மாட்டியோ. அதனால தாத்தா உனக்கு கடைசி மாமா உட்கார கூடாதா? சரி, சரி, வேணாம், வேணாம். நான் உனக்கு காப்பாற்றி. ஆனா உன் கைக்கு வேண்டாம். எங்க அக்கா அழகிலேயே பழகி விட்டார். எங்க அக்காவை திருமணம் செய்ய வேண்டும் என்றார். இரவு 12 மணி நேரம் நள்ளிரவு 12 மணி. ஒரே அவதியாக ஓடிக் கொண்டிருக்கும் அடர்ந்த காடு. அந்த காட்டில எங்க அக்கா அழக தீபமாக இருந்து கொண்டிருப்பான். நடு காட்டில் 12 மணி நேரம் எங்க வரணும்? போஸ்ட் ஆபீஸ்ல குத்துற ஆரம்பிச்சுட்டாமா. வெள்ள மண்டபம், எங்க அக்காவோட வெள்ள மண்டபம். அந்த வெள்ள மண்டபத்துக்கு கீழே 2 குள்ள மண்டபம். அந்த குள்ள மண்டபத்துக்கு கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம். அந்த பள்ள மண்டபத்துக்கு வந்தீங்கன்னா 12 மணி நேரம் மாலையோடு தாலியோடு வர வேண்டும். எப்படியா பையா 12 மணிக்கு வெள்ள மண்டபத்துக்கு என்ன மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு போறேன். அத்தை வரதுக்கு மானாவே பண்றான். ஐயோ அதெல்லாம் பண்ணிட்டு சொல்ல வேண்டியதானே. கேட்க மாட்டோம். உடம்பு தாங்காதுன்னு சொல்லிடணும். பெரியவனை உனக்கு ஆமாங்க அக்கா இளையவன் எங்கிருக்கிறான் தேடி பார்க்கலாம். எனக்கு ஒரே திருமணம் இந்த காலகத்தில் வெளியாக வந்தது உடல் அயற்சியாக இருக்கின்றது. சற்று நேரம் அமர்ந்து விரைவு சொல்ல வேண்டும். அதுவும் நல்லா யார் சொன்னாங்க? சொல்றேன் யாரு? ஆசமச்சா வாங்கி தந்த மல்லிகை ஆனாகத்தா துண்டுதம்மா புள்ளரிப்பு இரண்டாவது கோட்டைக்கு வந்திருக்கிறோம். அவனோட தம்பி எங்கன்னு தெரியலையே. இந்த இரண்டாவது கோட்டையிலே யார் இருப்பது என்று பார்த்து வருகிறேன். ஆமா, ஒரு வாரம் வந்தவர் யாருன்னா போன் நம்பர் கொடுக்க போற கம்பெனி இல்லை. அதெல்லாம் பழக்கமே கிடையாது. என்ன இது? இந்த அடர்ந்த காலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த உருவத்தை
முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு டேய் டேய் தபர் நாம்பல தபர் தபர் ஆமா நீ ஆளா அல்லது பெண்ணா? இது ரொம்ப நாளா கம்பெனிக்கு சர்வீஸ் இந்த உடலை பார்க்கும்போது தக்காளி பழம் போல தளத்தளந்து இருக்கிறீ. வானவில் பாய் ஓபன் செக்ஷன் பாரு எனக்கு ஏற்ற மாதிரி நீதானா? வீட்டுல போய் நான் தானே பண்ண தூங்கிறேன் கல்யாண ஆசை உனக்கு வந்துடுச்சு. ஏங்க நீங்க யாருங்க? கன்னியாகுமரி சப்த சாகர தீவு சுத்திரன் அவருடைய தம்பி உபதேசிக்கிறேன் நான் தான். உசாரையா உசாரையா ஓரஜா நானு இது நானு ஆமா இது எங்க அக்கா பக்கத்துல நான் வாங்கிக்கிறேன். அங்கப்பா ஆஹா, ஆஹா, என்ன அழகு, என்ன வசீகரமான முகம், இப்படிப்பட்ட பேர் அழகியை சத்தியமா இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. கிட்டெல்லாம் போக கூடாது. டேய், 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 டேய். சுட தண்ணி காய வச்சு ஐயோ, குடிச்சிருவேன். டேய், 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 டேய். இவன் பெண்ணானோ அல்லது செய்து வைத்த சிலைதானோ எனக்காகவே ஆண்டவன் படைத்து என் கண்ணீரை காட்சி வந்திருக்கின்றான். அவன் யாரு? எங்க அக்கா ஏய், மச்சான், மச்சான், மச்சான். கல்யாணமே ஆகலையாடா பாடு. அவளை பார்த்தவுடனே கல்யாணமே நடந்த மாதிரி போயிட்டேன். எனக்கு ஐயோ சாப்பிடுவோம் நாங்க. ஏய் ஏன் வேலை பாரு.